எங்க திரும்பலாம் எங்க திரும்பலாம் அந்த பொண்ணு அந்த பொண்ணு சார் இல்ல சார் அது தப்புதான். அதாவது அது அப்பட்டமா நாட்டாம டு பங்காளி, பங்காளி டு நாட்டாமையா இருக்கட்டும்டா. என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. அதனால எல்லாமே கட்டிலுக்கு கீழே இருக்கிறவனே வேலை செய்யுது, கட்டிலுக்கு மேலேயும் அவனே வேலை செய்ய சொல்லுவான். சார் சார் அந்த பொண்ணு வந்து தப்புதான். அதாவது கையை பிடிச்சு கூட்டு போறாங்க, நிறைய சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஒரு 2 பாயிண்ட் நறுக்குன்னு அடிச்சாங்களே சார். எல்லாரும் அந்த ஸ்பாட்லைட் திருடுறதுக்காக டக்குன்னு கேம் மாத்துறாங்க அப்படின்னு சொன்னது ஒரு நல்ல பாயிண்ட் தான். விமர்சனம் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட் வந்த உடனே நீங்க உடனே பாருகிட்ட வந்து சாரி கேட்டீங்க பாத்தீங்களா, அப்பவே டேமேஜ் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அதுவும் டேமேஜ் கண்ட்ரோல். டேமேஜ் கண்ட்ரோல பண்ணாத ஒருத்தி வந்து அந்த டேமேஜ் கண்ட்ரோல பத்தி சொன்னா பரவாயில்ல. நான் இல்ல சொல்லும் போது நான் உட்பட டேமேஜ் கண்ட்ரோல்ல வந்து ஒரு விஷயம் தப்பா நடந்துருச்சுன்னா அதை உடனே எல்லாரும் தெரியும். நான் உட்பட எல்லாருமே டேமேஜ் கண்ட்ரோல்ல. இப்ப நீ அரோராவை இது வரைக்கும் நீ சும்மா போய் எல்லாமே ரெக்கார்டு ஷோ தானே, நீ ஹாட்ஸ்டார்ல போய் அரோரா ஒவ்வொரு சண்டையிலையும் என்ன பண்ணுவான்னு பாரு. கட்டுல அடுக்குவா, கார்னர்ல இருக்கிற அவ பொருளை எடுப்பா. எல்லா சண்டையிலும் சண்டையில வரமாட்டான், ஆனா எல்லா சண்டைக்கும் சண்டே அன்னைக்கு ஷோக்கு வந்துடுறான். அதான்டா அவரோட கேமு. ஏமா அந்த அந்த நிகழ்வு நடக்கும் போது நீ என்னமா பண்ணுவ அப்படின்னு கேட்ட, நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேனே, இதெல்லாம் செயல். அதுக்கப்புறம் என்ன பண்ண, நீ அதை ரொம்ப பிரமாதமா எக்ஸ்பிளைன் பண்ணுவ. அதை விட ஒருத்தங்க இது என்ன தெரியுமா, டேய் அந்த நாய்க்குட்டிய ஸ்பெஷல் எடிஷன்ல நீங்க கூப்பிட்டு வந்து ஒரு வீடியோ பண்ணி காமிச்சிங்க பாத்தீங்களா, அதுல உங்க அன்பு தெரிஞ்சதுடா. ஆனா இன்னைக்கு ஷோல நீங்க ஒண்ணு பண்ணீங்க பாடுறா டேய். துஷார் வெளியில போனதுக்கு நீ காரணம் இல்லாமா? கரெக்ட். துஷார் வெளியில போனதுக்கு மக்கள் காரணம் மட்டும் சொல்லிடாதீங்களா? இல்ல சார், அதுதான் கேக்குறேன். துஷார் வெளியே போனதுக்கு அரோரா காரணம் நாம எப்போ சொன்னோம்? அதை சொல்ல வச்சதும் சேனல் தான். இன்னைக்கு வந்து அது இல்லைன்னு சொல்லி அதை மறுத்து என்ன நாங்களா சொன்னோம் துஷாருக்கும் அரோராக்கும் கச்ச கச்சா குச்சு குச்சான்னு. சும்மா இந்த காதலாவது கன்றாவி காதல். ஆனா அது ஏதோ காவிய காதல் மாதிரி இல்லடா, வேற லெவல்லடா காமிச்சிங்க. கடைசியில புடுங்கி விட்டா. இன்னொன்னு, துஷாருன்னு சொன்னா மேடம் உஷாராயிடுறாங்கன்றதெல்லாம் ஒரு கண்டென்ட் ஆக்கி, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ரியா வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாத்துக்கும் மேல அதையும் மறுபடியும் கண்டென்ட் ஆக்கி, இல்லாத துஷார் எல்லா வாரமும் விளையாடுறான்டா. ஆனா அதுக்கு அவனை வச்சே விளையாண்டுக்கலாம். இல்ல சார், சேது சார் சொல்லும் போது கூட கமருதீன் சொல்றாரு, யோ அந்த துஷார் துஷார்னு சொல்லாத அப்படின்னு போது திரும்பி பார்த்துட்டு சாரி சார் இப்ப கூட அழுகுறாங்க சார். அதுதான் ஹைலைட். நான் தலைவன் கமருதீன் கிட்ட நான் இன்னையில இருந்து கமருதீன் ஃபேன்ரா. கமருதீன் ஃபேன் என்னவா இருக்கட்டும், நான் அதெல்லாம் முடியாது. நான் கமருதீன் பேமெண்ட் விழுந்துருச்சுன்றதுக்காக இல்லடா, கமருதீன் ஃபேன் தான்டா நானு. இன்னைக்கு தான்டா அவன் வந்து ரொம்ப தெளிவா பேசினான், ரொம்ப தெளிவா பேசினான். அது 1-2 இடத்துல வண்டி வந்து திண்டிவனம் டு விழுப்புரம், விழுப்புரம் டு திண்டிவனம் போயிட்டு இருந்தது, அது வேற. ஆனா தெளிவா பேசினான் ஆக்சுவலா. அதான் ஐயோ நான் ரவுடிடா, நான் ரவுடி, பிலீவ் மீ நான் ரவுடி அப்படின்னு சொல்லவங்க கேட்டிருப்பேன். தம்பி தபால் ஒரு அரை விட்டோன, என்ன தம்பி கை வேகமா என் மேல பட்டுருச்சா, இப்படியாடா தம்பி குடமா, நீ ஒரு நடிகன்னு தெரியும், இப்படி குடமே கொட்டாலும் ஏன்டா நடிக்கிற பாரு. சார் இந்த பொண்ணாலதான் சார் எனக்கு நிறைய பிரச்சனை, இந்த பொண்ணாலதான் நான் தேவையில்லாம பல பஞ்சாயத்துல மாறிட்டேன், இந்த பொண்ணு பக்கத்துல இருந்தனா என் வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்னு பேசியிருந்தா கூட இவனுக்கு கிளாப் அடிச்சு விசில் அடிச்சு மாசு காமிச்சு நானே அவனுக்கு பேனர் ஓட்டிருப்பேன்டா. ஆனா ஒண்ணு பண்ணா பத்தியா, அதாவது சார் அதான் அவன் வந்து ஒரு மூஞ்ச செட் பண்ணி டோனை செட் பண்ணி அமைதியா செட் பண்ணா 5 நிமிஷத்துல அரோரா அவனை 5-6 பீஸா கிழிச்சு எரிஞ்சு தொங்க விட்டா. அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள விஜய் சேதுபதிக்கு போதும் டியூட், நீங்க இன்னைக்கு என்னன்னா வழக்கத்துக்கு மீறி நீங்க நிறைய பேசுறீங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க டியூட். இல்ல சார், இவங்க 2 பேரு எனக்கு வந்து அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்ல, நீங்க முன்னாடி சொன்னது ஒரு ஞாபகம் வந்தது. பார்வதி விசஸ் கமருதீன் வந்தா பார்வதி கமருதீனை வச்சு செய்வா அப்படின்னு ஒரு ஆங்கிள் பார்த்தோம். பட் ஆக்சுவலி இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட் போய் உட்கார லிவிங் ரூம் முன்னாடி உள்ள பேசின வரைக்கும் கமருதீனா வச்சு செஞ்சாரு. 2 பேருமே நான் இதே அடிக்கோடிட்டு இருக்கேன், 2 பேருமே மட்டமான ஒரு பிளேயிங் தான். இல்ல கேளு, கமருதீன் தாண்டா வச்சு செய்ய முடியும். அன்லஸ் அண்ட் அன்டில் பாரு செவுல விழுகிறதுல ஒரு செகண்ட். நான் தான் சொல்றேன்ல, இந்த இடத்துல இவ்வளவு தூரம் இழுத்து பிடிக்கிற வரைக்கும் ஜாக்கி நல்லா இருக்கும், சரியா? ஜாக்கி பிடிச்சிருக்க வரைக்கும் விட்டு பாருன்ற மாதிரி இருக்குதுல்ல, அது அவர் விடுவாரு. சார் இப்பவே கண்ட்ரோல் பண்ணி அங்க இருந்து வினோத்துக்கு ஐயோயோ நண்பனை காப்பாத்தி கூட்டு போனா இவன் எதையாச்சும் பேசுவானேடா.
எனக்கு வந்து அது எப்படி தெரியுமா இருக்கு? பாரு பாரு வந்து உ- எப்படி சொல்றது? ஆக்சுவலா அவன் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் அவன் அவனாவும் விளையாடணும்னு நினைக்கிறான், முடியல. அவன் பாரோடையும் சேர்ந்து விளையாடணும்னு நினைக்கிறான், புரியல. எல்லாத்துக்கும் மேல நல்லவனும் காமிக்கிறான். அவனுக்கு தான்டா உண்மையிலேயே அந்த பம்மல் கேஸ் சம்பந்தம் மாதிரி சிவன் வேஷம் போட்டாச்சு. மாடு போயிடக்கூடாது, கங்கையில பிடிக்கணும். எவ்வளவுடா கம்ருதீன் பண்ணுவான்? ஐயோ. இல்ல சார், ஆனா நடுவுல வந்துட்டு இப்ப எனக்கு என்ன புரிஞ்சுக்க முடியலன்னா, ஒரு பீக்கான அந்த பொண்ணை வந்து பயங்கரமா சண்டை போட்டு பேசினேன். அதுக்கப்புறம் அங்க போய் விஜய் சேதுபதி சார் முன்னாடி வச்சு ஒரு மாதிரி மானத்தம், அதாவது பாரு வந்து பயங்கரமா ஹர்ட் ஆகுறாங்க. அவங்களோட கண் வந்து கிட்டத்தட்ட அழுகுற மாதிரி போகுது. யாரை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்ன ஒரு செகண்ட்ல 2 பேரும் திருப்பி ஒரு ஜோனுக்கு போயிட்டு மறுபடியும் இந்த ஜோனுக்கு வராங்கல்ல. இதுக்கெல்லாம் பேசணுமா சார்? ஒரு நாள் இப்படி இருக்காங்க, அடுத்த 2 மணி நேரத்துல இப்படி ஆகுறாங்க. இப்போ இதுல 2 விஷயம் இருக்கு. எப்படின்னா, யார சேவ் பண்ணணும் அப்படின்னும் போது, உண்மையிலேயே கிளவர் பிளேயரா இத ஒரு கேமிங்க்கான சிச்சுவேஷனா டர்ன் பண்ணோம்னா, அவன் புத்திசாலித்தனமா அரோரா பேரையோ, இல்ல வினோத் பேரையோ, யார் பேரையோ சொன்னா பரவால்ல. அவன் தெளிவா பாருன்னு சொல்றான்னா, அவன் எவ்வளவு பெரிய கேமர். ஆமா. நாம நெனச்ச கேமர விட அவன் எவ்வளவு பெரிய கேமரா இருக்கான், கமருதீன். எக்ஸாக்ட்லி. இந்த இடத்துல அவன் பாருன்னு அவன் சொல்லாம, வேற யாரையாச்சும் சொல்லியிருந்தான்னா, கமருதீனுக்கு தான் கெட்ட பேரே தவிர, பாருன்னு சொல்லிட்டு பாரு கூட சண்டை போடுறது தான் கேமே. சரியா? எனக்கு ஒண்ணு புடிக்கும். பட் என்னால நியாயத்துக்கு தான் இனிமேல் கட்டுப்பட்டு வர முடியுமே தவிர, உனக்காக அவன கேட்டது என்ன? யார்ப்பா? நான் உனக்காக நெறைய குத்து வாங்கியிருக்கேன். உன்னால நெறைய இடத்துல கான்ட்ரோவர்ஷியல் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் உன்னால என்னாலன்னு நீ வண்டியில நீ தானடா ஏறி சவாரி செஞ்ச. நீயே அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு இந்த மாடு முட்டுது. இந்த வண்டி எனக்கு ஒழுங்கா ஓட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற கதையா இருக்கு. விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். கமருதீன்குள்ள ஒரு மாற்றம் இருக்கு. அந்த மாற்றம் அவனுடைய கேரக்டர காப்பாத்தணும். வெளியில அது ஒரு ஒரு நல்ல விதமான ப்ரொஜெக்ஷன்ல போடணும். தனித்தனியா ஆடணும்னா எப்படின்னா, நட்பாவும் இருக்கணும். அதே சமயம் நம்ம வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கேம் பெர்சனாலிட்டின்னு காமிக்கணும். எல்லாத்துக்கும் மேல பாருன்ற ஸ்பாட்லைட் கமருதீனுக்கும் வரணும் அப்படின்னு. அத என்னன்னா, அந்த நெருப்ப கொஞ்சம் தூக்கலான எண்ணெய கரெக்ட்டா யார் போட்டார்ன்னா, நம்ம விக்ரம் தெளிவா போட்டார். மாமா கிட்ட எனக்கு நேத்து புடிச்சது என்னன்னு சொல்லுங்க. நீங்க எந்த இடத்துல நெய்ய ஊத்துறீங்க, பருப்புல நெய் ஊத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஊத்துறாரு பாருங்க. ஆமா. பாருதான் அவருக்கு எனக்கு கேமா இல்ல, கமருதீனுக்கும் ஒரு கேம் இருக்கு அப்படின்னு சும்மா இருந்த இடத்துல தூக்கி வச்சாரு பாரு ஒரு அந்த இல்ல சார், இடத்துல கமருதீன். அதான். நான் எப்படி பாக்குறேன்னா, நோ நோ வன்மம் ஆர் ஹேட்ரட் டுவர்ட்ஸ் பார்வதி. இவ்வளவு நாளா பார்வதி வந்து எல்லாரையும் ஒரு மாதிரி அன்பிரடிக்டபிளா ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அதை இப்ப கம்ருதீன் பண்றாரு. அகைன் கம்ருதீன் கரெக்ட்னு சப்போர்ட் பண்ணல. கம்ருதீனும் கண்டிக்கப்பட வேண்டியவர் தான், பார்வதியும் கண்டிக்கப்பட வேண்டியது. ஆனா பார்வதிக்கு அவங்களோட மெடிசனையே அவங்களுக்கே கொடுத்த மாதிரி இருந்தது.